வெல்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் பிகினர் பார்ட் 8. இதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பார்ட் பிகினருக்கு. இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பிளாங்க் சார்ட்டை பார்க்க போகிறோம். பிளாங்க் சார்ட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வேவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கலான்ட்டு பாருங்கள். நம்ம இவ்வளோ இந்த பார்ட்டில் பிகினர் ஸ்டேஜில் எல்லா இம்பல்ஸ் பற்றி, இம்பல்ஸில் இருக்கிற ரூல்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லா கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. திரும்பி வேணும்னா நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பிளாங்க் சார்ட்டில் போடும்போது நீங்களே உங்கள் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே மெயினான ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு என்று யோசிச்சுட்டு நீங்களே யோசிச்சுட்டு சொல்லுங்க. அப்புறமேட்டு நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு இதில். நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப கரெக்டு, நீங்கள் படிச்சது கரெக்ட் தான். இது வந்து ஐ டெஸ்டிங்கில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க. சும்மா ஒரு பிளாங்க் சார்ட்டில் ரொம்ப பேர் வந்து நிறைய பேர் வந்து தப்பான ட்ரை சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்களாம் கற்றுக்கிறீங்க, அதில் தப்பே இல்லை. நீங்கள் தப்பாக சொன்னீங்கனாலும் நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் இது வந்து 3 வேவ் ஸ்ட்ரக்சர் மொத்தமாக. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் க்ளோஸான பாருங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஜஸ்ட் ஒரு இமேஜ்லேயே நீங்க பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இவ்வளோ வேவ்ஸ் ஆன இருக்கு. இது வந்து சப் வேவ்ஸ் சொல்லுவாங்க. திரும்பி பாருங்க, மெயின் ஆன ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், சரிங்களா? ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆனா சின்ன டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். கரெக்டான ஒரு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேவ்க்குள்ள ஒரு வேவ். திரும்பி சொல்றேன், இது வந்து 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஏபிசி இருக்கலாம். ஓகே, இதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா வேவ்க்குள்ள இருக்குது வேவ், சப் வேவ் சொல்லுவாங்க. ஓகே, வேவ்க்குள்ள இருக்கு வேவ் வந்து சப் வேவ் சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 ஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய வேவ்ஸ் இருக்கு. அது வந்து சப் வேவ்ஸ். நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும் நம்ம பண்ண போறோம் அடுத்த ஸ்டேஜ்ல. அது வந்து கொஞ்சம் லைட்டான டிஃபிகல்ட். நீங்க இவ்வளோ வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரான தெரிஞ்சிடும். இது வந்து ஏபிசி ரெண்டு ட்ரெண்டிங் மூவ்ஸ்க்கு நடுவில் ஒரு கரெக்ஷனாக போயிட்டு இருக்கு ஏபிசி. ஓகேங்களா? ரொம்ப ரெண்டு ட்ரெண்டிங் ஆன மூவ்ஸ்க்குள்ள ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்குன்னா அது வந்து ஏபிசி பேட்டர்னா இருக்கணும். கேள்வி எப்படின்னா, இப்ப பாருங்க, இதுக்குள்ளேயே இந்த வேவ்க்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க வந்து 1 போட்டிங்கன்னா ஓகே, கொஞ்சம் கிளியரா இல்லை, உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. இது வந்து ஊந்திச்சிங்க, வேவ் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வேவ் 3க்குள்ளேயே நீங்க பார்க்கும்போது இதே 1 2 3 4 5 இருக்கு வேவ் 3க்குள்ளேயே. ஓகே, இது வந்து எக்ஸ்பேன்ஷன் வேவ் 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ போகும்போது இப்போ வேவ் 4 போயிட்டு இருக்கு. வேவ் 3க்கு அப்புறம் என்ன வரும்? வேவ் 4 வரும். வேவ் 4 எப்படி வரும் நமக்கு தெரியும். இது வந்து ஏபிசி. நான் திரும்பி சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐ இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பி வேவ், வேவ் 4க்குள்ள எதுவுமே ஆகலாம். ரொம்ப டேஞ்சரஸ் ஆன வேவ். நிறைய பேர் வந்து பாட்டம் ஆயிடுச்சு, இங்க மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் போட்டு போகுது. நிறைய பேர் வந்து இங்க மேல டார்கெட் இங்க டார்கெட் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் இது வந்து வேவ் 4. இன்னும் வேவ் 2க்கு அப்புறம் வேவ் 1, வேவ் 2க்கு அப்புறம் வேவ் 3, வேவ் 3க்கு அப்புறம் வேவ் 4 கண்டிப்பா வரும். எங்க எவ்வளோ தூரத்து போகலாம் வேவ் 4 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம்னா நீங்க வந்து எலியட் வேவ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ திரும்பி சொல்றேன், இங்க வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க டபுள் பாட்டமா ஆகுது, இது வந்து மேலதான் போகுது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிளாட் கரெக்ஷன். ஃபிளாட் கரெக்ஷன் என்ன சொன்னேன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிளாட் கரெக்ஷன் டெக்ஸ்ட் புக்ல எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இது பழைய வேவு ஃபிளாட் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஃபிளாட் கரெக்ஷன்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதுதான் ஃபிளாட்டு, இதுதான் ஃபிளாட் கரெக்ஷன், இப்படிதான் கீழே தான் போகும் மார்க்கெட். ஆனா நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், ஏ பி வரைக்கும் ஓகே, பி வேவ் வந்து ஏ தாண்டி போகாது. 90% ரீட்டேஸ் ஆகலாம், ஆனா தாண்டி போகாது. ஓகே, இது வந்து ஃபிளாட் கரெக்ஷன்ல இப்படி ஏபிசி ஃபிளாட். ஆனா சி வேவ் வந்து தாண்டி போகலாம். சி வேவ் வந்து தாண்டி போகலாம். நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வந்து இதுதான் ஏபிசி ஃபிளாட் சொல்லுவாங்க. ஆனா தப்பு. ஆனா டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. நீங்க வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ்ட் புக்ல என்ன படிக்கிறீங்க. மார்க்கெட்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதான் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் கட்லயே டிப்ஸ்ல சொல்லிடுறேன் இப்பயே.
இர்ரெகுலர் ஃபிளாட்ல நீங்க சி வேவ் தனியா வந்து படிக்கணும். நம்மளுக்கு எப்படி தெரியும் இரெகுலர் ஃபிளாட்டா போகுது மார்க்கெட்னா, வேவ் பி வந்து ரொம்ப டீப்பான கரெக்ட் ஆச்சு, தாண்டி போகல, ஏ வேவ் தாண்டி போகல, அப்பதான் நமக்கு தெரியும் இது வந்து வந்து பி வேவ் இருக்கலாம், அதுக்கப்புறம் சி வேவ் வரப்போகுது. ஆனா நம்மளுக்கு முன்னாடியே இப்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டாட் சொல்லலாம். இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது, ஆமா இது கண்டிப்பா வேவ் 4 தான் இருக்கும். ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் போட்டு நம்ம படிக்கிறோம், அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல. இப்ப நீங்களே வந்து யோசிக்கோங்க கொஞ்சம். இப்பதான் நீங்க வந்து ஸ்லோவாமே நீங்க வந்து எலியட் வேவ் பத்தி கொஞ்சம் டீப்பான இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜூஜுபியா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆனா இல்லவே கிடையாது. இது ரொம்ப கஷ்டம் இல்லையே. நான் வந்து கரெக்டா உனக்கு ஸ்லோவா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி. நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ், அந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்லோவா புரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன பண்ணுது, எப்படி பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்களே வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் தாண்டி போயிட்டீங்கன்னு நீங்களே வந்து வேவ்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்க யாருமே இப்ப வந்து கேட்க தேவையில்லை, நீங்க வந்து நீங்களே பார்த்து பண்ணிருப்பீங்க. ஓகே, இது வந்து ஐ டெஸ்ட், சும்மா ஒரு ஐ டெஸ்ட்காக காமிச்சேன். இவ்வளோ ஒரு பெரிய வேவ்க்குள்ளேயே நிறைய வேவ் போயிட்டு இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? ஒரு ட்ரேடர் இது வந்தா எல்லாமே சப் வேவ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா? ஒரு வேவ் முடியுது, அடுத்த வேவ் எவ்வளவு தூரத்துக்கு போகலாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா? எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? எந்த டூல் நமக்கு தேவை கால்குலேட் பண்றதுக்கு? ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனா, டைம், அதெல்லாம் நான் வந்து நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். இப்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஒரு ட்ரேடருக்கு இதெல்லாம் ஓகே, ஒரு பேட்டர்ன் வருது, அது வந்து கண்டிப்பா இப்படி ஆகும்ட்டு எந்த பேட்டர்ன்? அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பார்ட்ல, இந்த பிகினர் கோர்ஸ்லயே சொல்லியிருக்கேன். இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். எல்லா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ்க்கு அப்புறம் ஒரு நிறைய ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வரும். அது வந்து நான் எந்த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் எவ்வளோ சொல்லியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போட்டு பாருங்க. நான் வந்து நீங்க ரைட்டா ராங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கமெண்ட்ஸ்ல என்னென்ன ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்கு, நீங்க சும்மா அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு பாருங்க. நீங்களே வந்து கரெக்டா இல்லையான்ட்டு உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல, அடுத்த ஸ்டேஜ்ல இந்த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்துச்சு, நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஹை ப்ராபபிள் செட்டப் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம எப்ப அடுத்த வேவ் வரப்போகுது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு அது வந்து நம்ம பார்ப்போம் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல. இப்ப உங்க பிகினர் ஜர்னி முடிஞ்சுது, நீங்க வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போறீங்க. ஓகே, நீங்க ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பா போடுங்க கமெண்ட்ஸ்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலன்னா கண்டிப்பா போடுங்க, நோ ப்ராப்ளம். நான் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபோக்ஸ். நான் வந்து திரும்பி இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல மீட் பண்றேன்.